பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி சங்கையான சிறப்பான ரமதானுடைய மாதத்தின் கடைசி பகுதியை அண்மித்த நிலையில் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இந்த ஜும்ஆவினூடாக ரமதானினுடைய இறுதி நாட்களில் நாங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகமூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களை, ரமதானுடைய வருகையை எதிர்பார்த்திருந்த இஸ்லாமிய சமுதாயம் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையில் ரமதானினுடைய வருகையோ அல்லது ரமதானில் இருக்கிறோம் என்கிற சிந்தனையையோ மறந்து போய் பெருநாளை வரவேற்கிற ஒரு எண்ணத்தில் எங்களுடைய கால ஓட்டத்தை கழித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரமதானை வரவேற்றதற்கான நோக்கம் ரமதான் எமக்கு தக்வாவை தர வேண்டும் என்கிற ஒரு ஆசை. ஆனால் ரமதான் முடிவதற்கு முன்னரே நாங்கள் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்து விடுகிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவேதான் இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மீட்டி பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை நான் ஞாபகமூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்மாதிரியை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிமில் வருகிற செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஜ்தஹிது ஃபில் அஷ்ரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி. ஏனைய காலங்களில் இல்லாத முயற்சி, பெரும் முயற்சியை இந்த கடைசி 10 நாட்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களாம். இந்த கடைசி 10 நாட்கள் என்று சொல்லுகிற பொழுது ரமதானினுடைய காலங்கள் முழுவதுமே நன்மையை செய்வதற்காக மனிதர்கள் எத்தனிக்கிற ஒரு காலம். மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி ரமதானுடைய மாதம் தானாகவே நன்மைகளின் பக்கம் மனிதனை இழுத்தெடுக்கிற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறோம்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனத்தின் நாயகன் அல்லது சுவர்க்கத்தினுடைய கதவுகள் முதலாவதாக திறக்கப்பட உள்ள ஒரு புனிதர் என்று யார் போற்றப்பட்டாரோ அப்பேற்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் மீட்டி பாருங்களேன்.
நாங்கள் இருக்க வேண்டிய அந்த அமைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து காட்டியிருக்கிறார்கள். நாம் எப்பேற்பட்ட முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்னும் சிந்திக்காதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்று தருகிறான். அந்த பதிவு நிச்சயமாக என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானுக்கு வலுவூட்டி மீதமிருக்கும் ரமதானை சரியாக பயன்படுத்த ஒரு சந்தர்ப்பமாய் அமைத்துக்கொள்ள உதவலாம் என்கிற ஒரு ஆசையோடு அந்த வசனத்தை நான் ஞாபகமூட்டுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸி மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா. எந்த ஒரு ஆன்மாவும் அவர்கள் செய்து கொண்ட சகல காரியங்களும் முன்னிறுத்தப்படுகிற அந்த நாளில், வமா அமில்த மின் சூஇன், கெட்டது செய்தவர்களாக இருந்தால் அதுவும் கொண்டு வரப்படுகிற அந்த நாளில், தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, ஒவ்வொரு ஆன்மாவும் ஆசைப்படுமாம், எனக்கும் அந்த பாவத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மிக நீண்ட நெடிய தூரமாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிற ஒரு நாள் உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஈமானிய சொந்தங்களே, ஒரு முறை யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் பாவிகள் என்று எண்ண தேவையில்லை. நானும் நீங்களும் பாவம்தான் செய்கிறோம் என்று எண்ண தேவையில்லை. நாங்கள் என்றோ செய்த சில பாவங்கள் இருக்கலாம் அல்லவா? அந்த பாவத்துக்கும் எனக்கும் இடையில் இப்படியான ஒரு தூரம் இருக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற ஆன்மாவாக எல்லோரும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறானே. சில வேளைகளில் அந்த இடத்தில் நாம் இருந்தால் எமது நிலை என்ன என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டாமா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹதீஸுல் குத்ஸியில வருகிற செய்தி, உங்களுடைய ரப்பு உங்களை அழைப்பான். மறுமை நாளில் அழைத்து சொல்வானாம், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமா ஹிய அமாலுக்கும் முஹ்ஸீஹா லக்கும், இது இருக்கிறது எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது செய்த காரியங்கள் தான் இவையெல்லாம். நாம் மறந்திருப்போம், மனிதர்கள் அல்லவா, மறந்து விட்டோம் என்று சொல்லிவிடலாம். நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக செய்திருப்போம், ஆனால் உண்மையில் அல்லாஹ்விற்காக செய்தோம் என்று நாப்பிரண்டு பேச முயற்சிக்கலாம். நான் சொல்லவில்லை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான். எப்படி தெரியுமா? மறுமை நாளில் 3 மனிதர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்களில் 3 பேரும் சொல்லுகிற பொய்யை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்கள். ஒருவர் கற்றறிந்த அறிஞர், எதற்காக கற்றாய், எதை செய்தாய் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிற பதில், யா அல்லாஹ், உனக்காக நான் கற்று உனக்காக கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று தன்னுடைய செயல்பாட்டினுடைய காரணத்தை அவன் விவரிப்பான். யாரிடம்? படைத்தவன் ரப்பிடம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், கதிப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், அல்லது கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். அல்லாஹ்வுக்கு தெரியாத மனிதன் எதுக்காக செய்தான் என்று? அப்படியே அவனை இழுத்து முகங்குப்புற நரகத்தில் வீசுகிறான். தர்மம் செய்தவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உனக்காக நீ தந்ததை நான் கொடுத்தேன். பொய் சொல்லுகிறான் ரப்பிடம். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லிவிட்டாய், நீ நரகத்திற்கு போய் விழு. அல்லாஹ்வின் பாதையில் போராடி உயிர் நீத்த ஒரு தியாகி, எதற்காக போராடினாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், உனக்காகத்தான் ரப்பே. அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லிவிட்டாய். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை பாருங்கள், மனிதன் மறுமை நாளில் தன்னுடைய செயல்பாடுகளில் தான் தவறுதலாக செய்த அல்லது தவறாக செய்த காரியங்களை கூட நியாயப்படுத்தி இறைவனிடம் மன்றாடக்கூடிய ஒரு நாளாக மனிதன் எண்ணிப்பான். இவற்றை நிரூபிக்கும் முகமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா ஹிய அமாலுக்கும், நீங்க செஞ்ச காரியங்கள் இதுதான் பாருங்கள். உஹ்ஸீஹா லக்கும், அதை நான் உங்களுக்காக வேண்டியே பதிந்து வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். நீங்கள் செய்த சகல காரியங்கள், நன்மைகள், தீமைகள், தீமையான காரியங்கள், வீரியங்கள் எப்படிப்பட்டது, நன்மையினுடைய விபரீதங்கள் அல்லது நன்மைக்காக கிடைக்க இருக்கிற பலாபலங்கள் என்ன, எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். பாருங்கள், சும்மா ஒஃபீக்கும் ஈயாக, அதுக்கான கூலி உங்களுக்கு தரப்படும். நன்மை என்றால் நலவு கிடைக்கும், தீமை என்றால் கெடுதி கிடைக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபமன் வஜத ஹைரன், நல்லதை கண்டு கொண்டவன் அல்லாஹ்வை புகழ்வான், அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். வமன் வஜத கைர தாலிக் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அதுக்கு மோசமாக கண்டு கொண்டவனாக இருந்தால், பாவங்களை தன்னுடைய பட்டோலையில் காண்பவனாக இருந்தால்,
உங்களை நீங்களே கடிந்து கொள்ளுங்கள், கை சேதத்திற்குள்ளாகிக் கொள்ளுங்கள், திட்டிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை வசைபாட வேண்டாம், அடுத்தவர்களை வசைபாட வேண்டாம். ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? குர்ஆனில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கலாம், மனிதன் தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்த ஷைத்தானை மாட்டி கொடுப்பான். தான் பின்பற்றி வாழ்ந்த மனிதர்களை, தலைவர்களை எல்லாம் மாட்டி கொடுப்பான். எப்படியோ ஒரு வகையில் தான் தப்ப வேண்டும் என்கிற எண்ணம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அடுத்தவர்களின் மீது கை சேதப்படைய வேண்டாம், உன்னை நீனே நொந்து கொள். தவறான முடிவுகளை, பிழையான காரியங்கள் நீ செய்திருப்பதாக உன் பட்டோலையில் கண்டுகொண்டால் உன்னை நீயே நொந்து கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவேதான் இந்த ரமதானுடைய காலத்தில் பெரும்பான்மையான பகுதிகளை நாங்கள் கழித்து விட்டோம். இருக்கக்கூடிய இன்னும் சொற்பமான நாட்கள் தான். இந்த சொற்பமான நாட்களை நாங்கள் எப்படி கழிக்கப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிக பெரும் கேள்வியும் சவாலுமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா சவால் என்று சொல்கிறேன்? இந்த குறிப்பிட்ட நாட்களில் நிறைய தேவைப்பாடுகள் நமக்கு உண்டு. ஒன்று, குழந்தைகளோடு, மனைவி மக்களோடு, உற்றார் உறவுகளோடு சந்தோஷமாக அந்த நாளை கழிப்பதற்காக வேண்டி ஆடை வாங்க வேண்டிய ஒரு தேவை உண்டு, மறுக்க முடியாத உண்மை. சந்தோஷமான நாளில் சந்தோஷத்தை தேடுவது இஸ்லாத்தினுடைய வரம்பு தானே, இஸ்லாத்தினுடைய கட்டளை தானே. எனவே அதை செயல்படுத்தத்தான் வேண்டும். அப்படி ஒரு சவால் இருக்கிறது. இதே நேரத்தில் இரவு தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகிற ஒரு சவால் இருக்கிறது. ஐவேளை தொழுகைகளை, ஃபர்லான கடமைகளை ஜமாஅத்தோடு தொழ வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது. நான் ஏன் நிர்பந்தம் என்று சொன்னேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே புரிந்திருப்போம். எங்களுக்கு இதை விட அது தேவை என்கிற ஒரு பாணியில் இருக்கிறோம், அதனால் சொல்கிறேன். அதே நேரத்தில் திக்ருகள் என்றும் குர்ஆன் ஓதுதல் என்றும் ஏனைய கடமைகள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. ஆரம்ப நோன்புகளில் எல்லாம் இஃப்தாருக்காக வேண்டி வீடுகளில் செய்தவர்கள் இனிமேல் வீடுகளில் செய்கிற இஃப்தாரிய செயல்பாடுகள் குறைந்து போகும். காரணம், வெளியே அதிகமான வேலை இருக்கிறது வீட்டை விட. இப்படியே எங்களுடைய செயல்பாடுகள் உலகத்தோடு சங்கமித்து செல்ல ஆரம்பிக்கிற பருவத்தை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படியான நேரத்தில் எங்களுடைய இபாதத்துகளினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதுதான் மிக பெரும் சவால். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சில விடயங்களை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரமதான் முடிந்ததன் பிறகு ஷவ்வாலினுடைய பிறை கண்டுவிட்டால் அந்த ஷவ்வாலினுடைய பிறையை வைத்து மக்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாட்டை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எப்படி? வலி துக்மிலுல் இத்தத, அந்த நாட்கள் பூரணமானதன் பிறகு, இந்த மாதம் பூர்த்தியானதன் பிறகு, 29 அல்லது 30 நோன்புகள் நோற்றதன் பிறகு, வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். யார் சொல்லித் தருவது? அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உங்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். எப்பொழுது? இந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் ரமலானை நாங்கள் கழித்ததன் பிறகு. இப்பொழுது நான் கேட்கிற இந்த கேள்வியை கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து யோசித்து பார்ப்போம். எங்களுக்கு நேர்வழி கிடைத்தது என்று சொல்வதற்கு நாம் அடைந்த நேர்வழியை பட்டியலிட்டு பார்ப்போமா? என்ன செய்திருக்கிறோம்? ரமலானின் ஆரம்பத்தில் தொழுகைகளோடு எம்மிடம் இருந்த தொடர்பை இப்பொழுது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ரமலானின் ஆரம்பத்தில் இரவு தொழுகையில் இருந்த ஆர்வம் இப்பொழுது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ரமலானின் ஆரம்பத்தில் பள்ளி வாயிலோடு எமக்கு இருந்த நெருக்கம் இப்பொழுது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எப்படி இருக்கிறது? நேர்வழி என்பது நாளுக்கு நாள் குறைந்து செல்வதா அல்லது நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதா? நாளுக்கு நாள் அதிகரித்து சென்றால் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பில் எந்த அளவுக்கான உறுதித்தன்மை காணப்படுகிறது? இல்லை என்றால் வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறானே, நாம் எதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி எம் உள்ளங்களை துளைக்க வேண்டாமா? ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி தந்திருக்கிறான், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமே, நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே என்கிற அறிவு அல்லது ஒரு தெளிவு எம்மிடம் இருந்தால், நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தால், நாங்கள் நிச்சயமாக நேர்வழியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம். நேர்வழியை பெற்று அதன் மூலம் அல்லாஹ்வை துதிபாட நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருப்போம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த முயற்சியில் நாங்கள் இறங்கினால்
அல்லாஹ் ரமதானினுடைய முடிவு எனக்கு உங்களுக்கும் தருகிற மிக பெரும் நற்சான்றை பற்றி சொல்லி தருகிறான். என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். முடிஞ்சா இந்த ரமதானுடைய மாதம் முடிந்தால் நீங்கள் நேர்வழி கிடைத்ததற்காக வேண்டி நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். ஆனா இந்த ரமதான் முடிகிற நேரத்தில் நீங்க முதலாவது இந்த நேர்வழியை எங்கிருந்து கண்டுகொள்வீர்கள் தெரியுமா? உங்களிடம் ஏற்பட்டிருக்கிற தக்வா உணர்வு, உங்களிடம் ஏற்பட்டிருக்கிற இரையச்சம் என்கிற உணர்வு. இரையச்சம் என்பதுதான் மிக பெரும் ஆடை, மிக முக்கியமானது ஒரு ஆடை. மனிதன் எப்படி அவுரத்தை மறைத்துக் கொள்வதற்காக ஆடைகளுக்கு தேடி திரிகிறானோ அதே போன்று மனித வாழ்வினுடைய மிக முக்கியமான அம்சமே அந்த தக்வா என்கிற ஆடை தான். அந்த தக்வா என்கிற ஆடையால் நாங்கள் போர்த்தி கொண்டுதான் ஹிதாயத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே அந்த தக்வாவை அடைந்து கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான் பாருங்கள், வத்தகூனி யா உலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களே நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா புத்திசாலிகளை என்று அழைத்து, அறிவுள்ளவர்களை என்று அழைத்து என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான்? புத்தி இழப்பவனாக, சிந்தனை தெளிவில்லாதவனாக, உலகத்தில் தன்னை மாய்த்துக் கொள்பவனாக இருப்பவனாக இருந்தால் அவனுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுக்கு பயப்படுதல் என்கிற பகுதியை விட்டும் கொஞ்சம் தூரமாக ஆரம்பித்துவிடும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்னை பயப்படுங்கள், உங்களுக்கு தக்வா கிடைக்கும். அந்த தக்வா வந்தால் அது மிக பெரும் ஆடை என்பதனால் அந்த ஆடையை அணிந்த உனக்கு நேர்வழி கிடைக்கும். நேர்வழி கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக நீ மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, சரி, அந்த தக்வாவை அடைந்து கொள்ள, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாற, நேர்வழியை பெற்றுக்கொள்ள நாம் செய்த தவறுகளில் இருந்து ஒதுங்கி வர வேண்டும் அல்லவா? அந்த தவறுகளில் இருந்து ஒதுங்கி வருவதற்கு நாம் கைகொள்ள வேண்டிய அடுத்த பகுதி எது? இந்த கடைசி நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்த வேண்டிய இன்னும் ஒரு பகுதி எது தெரியுமா? நாங்கள் எம்மை படைத்த ரப்பிடம் சரணடைய வேண்டும். எம்மை படைத்த ரப்பை நோக்கி ஓடி வர வேண்டும். எப்படி ஓடி வருவது? நாம் தவறிழைத்திருப்போம், தெரிந்தும் தெரியாமலோ. வேண்டுமென்று செய்த நிறைய பாவங்கள் இருக்கலாம். சில வேளைகளில் நோன்பு நோற்றுக்கொண்டு தவறிழைத்தவர்கள் இருக்கலாம். என்னுடைய நோன்பு நோன்பா என்கிற கேள்வி கேட்டு பார்க்கிற பொழுது அது இல்லையோ என்று சந்தேகிக்கிற அளவுக்கு நோன்பு நோற்றவர்கள் எம்பில் இருக்கலாம். அன்புள்ளவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எத்தனையோ நோன்பாளிகளின் நோன்புகள் வெறுமனே தாகித்தும் பசித்தும் இருப்பது தான் என்று சொன்ன அந்த நோன்பினுடைய வரையறை கூட எம்மோடு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டிய பகுதி, என்னுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். பாவ மன்னிப்பு கோருவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த பாவ மன்னிப்பை கோருவதற்காக வேண்டி யாரிடம் மன்னிப்பு கோர போகிறோமோ அவனை நோக்கி ஓடி வர வேண்டும், அவனை நோக்கி நெருங்கி வர வேண்டும். அந்த தௌபாவின் பக்கம் நெருங்கி வர வேண்டும். நான் சென்று போன பாதை பிழை, அந்த பாதையை விட்டு மீண்டும் திரும்பி வருகிறேன் அல்லாஹ்விடம். அல்லாஹ்விடம் வந்திருந்து என் பாவங்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்கிறேன். எனவே தௌபா என்பதும் இஸ்திக்பார் என்பதும் எனக்கும் உங்களுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்விடம் முறையிட்டு மன்னிப்பு கோருவதை இஸ்திக்பார் என்று சொல்கிறோம். இஸ்திக்பார்கள் அல்லாஹ்விடம் பாவமீட்சி கோருதல், மன்னிக்க வேண்டுதல், இப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நாம் செய்த தவறுகளில் இருந்து ஒதுங்கி வர வேண்டும். நாம் நேரான பாதையில் செல்கிறோம், நோன்பு என்று பயணிக்கிறோம், தக்வாவின் பாதையில் பயணிக்கிறோம். சில வேளைகளில் பாதை மாறி சென்றிருக்கலாம், புரிந்து கொள்கிறோம் அல்லவா பிழை என்று. உடனே அவ்விடத்திலிருந்து திரும்பி வர வேண்டும். திரும்பி வந்து என் புதிய பாதையை ஆரம்பித்து விடாமல் இருந்த பாதையில் இருந்து நான் தொடர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை சுமக்க வேண்டும். தௌபா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்து தன்னுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடம் முறையிடுவதற்காக அவனிடம் மண்டியிட்டு தான் செய்த தவறுகளை விட்டுவிட்டு இதன் பிறகு செய்ய மாட்டேன் என்கிற உறுதி கொண்டு அல்லாஹ்விடம் தன் தேவைகளை, தன் தவறுகளை முறையிட்டு மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் என்ன செய்வான்? வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? நீங்க அப்படி வரணும் என்று தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். உங்களுக்கு மன்னிப்பு தரணும் என்றது அவனுடைய நாட்டம், உங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும்.
இஸ்திக்பார் செய்கிறோம் என்று போகிற பக்கத்தில் எல்லாம் நாங்கள் புலம்பிக் கொண்டு திரிவதில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வை நாடி வந்து அவனிடம் தங்களுடைய தேவைகளை முறையிட வேண்டும், அவனிடம் சரணடைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி வரவில்லை என்றால், நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி வரவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவின் பக்கம் விரைந்து வரவில்லை என்றால் எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் தஆலா சூரா நிசா 27வது வசனத்தில் சொல்கிறான், வயுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத். மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே, தங்களுடைய அபிலாஷைகளை பின்பற்றுகிறார்களே, இப்படிப்பட்டவர்கள் அன் தமீலு மைலன் கலீலா அன் தமீலு மைலன் அலீமா. அதாவது நீங்கள் எப்படி சருகிவிட வேண்டும், நேரான பாதையிலிருந்தும் தடம் புரண்டு விட வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார்கள். யார்? மனோ இச்சையோடு வாழ்பவர்கள், உலகத்துக்கு அடிமையானவர்கள், தங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வற்றவர்கள், அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டிருக்க நான் நன்றி கெட்டவனாய் வாழுகிறேனே, தவறுகளோடு இருக்கும் நான் திரும்பி வர வேண்டுமே என்கிற உணர்வற்று வாழ்பவனாக இருப்பவன் நினைக்கிறான் என்ன தெரியுமா? நேர்வழியில் இருந்தும் சாய்ந்து விட வேண்டும் என்றுதான் விரும்புகிறான். ஆனால் அல்லாஹ் விரும்புகிறான், உன்னை எப்படியாவது அரவணைத்து உனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று விரும்புகிறான். எமக்கு தேவை இந்த உலகத்தோடு எம்மை இழுத்துச் செல்பவர்களா, அல்லது எம் பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தர காத்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நாட்டமா, அல்லாஹ்வினுடைய விருப்பமா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம், இஸ்திக்பார்கள் செய்கிறோம். இந்த இஸ்திக்பார்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எதை தர இருக்கிறான்? மன்னிப்பை தர இருக்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நலவைத்தாயா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நலவை தருவதாக வாக்களித்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று அது போன்ற பதிலை சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிற பதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் நலவை மறுமையிலும் நலவை தாய் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பதில் எப்படி அமைந்தது என்பதை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கால அஸாபி உஸீபு பிஹி மன் அஷா. எனக்கு மன்னிப்பத்தான் நலவத்தாண்டு கேட்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், நான் விரும்புறவனை தண்டிப்பேனுங்கிறான். அப்ப அல்லாஹ் ஏன் முதலாவதாக உலகத்தில் நலவை கேட்ட ஒரு மனிதருக்கு, மறுமையில் நலவைத்தாய் என்று கேட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற முதல் பதில் என்ன தெரியுமா? அஸாபி, என்னுடைய வேதனை, உஸீபு பிஹி மன் அஷா, நான் விரும்புறவனை தண்டிப்பேன் தான். அப்படி என்றால் நான் நாடியவனை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் என்னிடம் எதிர்பார்க்கிறான். நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி வாழ்ந்து விட்டால் வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, நீ என்னை நாடி வந்துவிட்டால், நான் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புக்குள்ளால் நீ வந்துவிட்டால் என்னுடைய அருள் விசாலமானது. அது உலகத்திலும் மறுமையிலும் உனக்கு சாதாரணமாக கிடைத்துவிடும். உலகத்திலும் மறுமையிலும் நலவைத்தாய் என்று விட்டு உலகத்தில் நீ ஒரு பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் என்னுடைய வேதனையை நீ பயந்து கொள் என்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கலாம். சரி, அந்த மனிதர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விசாலமாக பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸஅக்துபுல்லதீன யத்தகூன். அல்லாஹ் சொல்றான், தக்வாதாரிகளாக வாழ்பவர்கள். தக்வாதாரிகளாக வாழ்பவர்கள். அந்த தக்வாவை எங்கிருந்து கண்டுகொள்ள முடியும்? தக்வாவை தருகிற இந்த மாதத்தில் கண்டுகொள்ள முடியும். தக்வாவை அணிந்து கொள்வதற்கு இந்த மாதம் பெரும் உதவியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வார்த்தை நிச்சயமாக பொய்யாகாது. அந்த வார்த்தையோடு பாருங்கள், வயஅதூன ஸகாத், ஸகாத் கொடுப்பவர்கள். ரமதான் மாதத்தில் தான் பெரும் பெரும் தனவந்தர்கள் எல்லாம் ஸகாத்துகள் கணக்கிட்டு கொடுக்கிற மாதமாக மாற்றி வைத்து விட்டோம். ஏதோ ஒரு வகையில் ஸகாத் கொடுக்கப்படுகிறதா? ஸகாத் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை உணர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் தந்த சொத்துக்களில் ஏழைகளை சென்றடைய வேண்டும் என்று அவர்களுடைய பொருளாதாரங்களையும் தூய்மைப்படுத்தி உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தி பத்தினித்தனத்தோடு மானம் காத்து வாழக்கூடிய ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுடைய மானத்தை காத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய மிக பெரும் பணியை செய்பவர்களாக இருக்க வேண்டும். தக்வா உள்ளவன் தான் இவற்றை கச்சிதமாய் செய்வான். இல்லை என்றால் பெருமைக்காக வேண்டி, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னை கொடையாளன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தாராளமாக செய்யும் தனவந்தர்கள் ஏராளம் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கு நான் என்னுடைய ரஹ்மத்தை விசாலமாக கொடுப்பேன், அவர்கள் யார் என்றால், நான் யாருக்கு அதை விதிப்பேன் என்றால், தக்வா உள்ளவன், ஜகாத் கொடுப்பவன்.
வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், இன்னும் எங்களுடைய வசனங்களை எல்லாம் அவர்கள் உண்மையாக நம்பி ஈமான் கொண்டவர்கள், நாங்கள் சொன்ன விடயங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி ஒழுகியவர்கள், அப்படி வாழ்பவர்களுக்குத்தான் நான் இதை கொடுக்க இருக்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதற்கு எனக்கும் உங்களுக்கும் இன்னும் நிறைய நாட்கள் கிடையாது. எஞ்சி இருக்கும் இந்த சொற்ப நாட்கள் மட்டும்தான். இன்னும் ஒரு 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள், அத்தோடு எங்களுடைய ரமதானுடைய காலம் முடிவடைகிறது. அதன் பிறகு நாங்கள் சந்தோஷம் களியாட்டங்கள் என்று எங்களுடைய திசை திரும்பிவிடப் போகிறது. இருக்கும் இந்த நாட்களில் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அடைவுகள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? ஈமானிய சொந்தங்களே, இறுதி 10 மிக முக்கியமானது ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளினுடைய பெருமதி எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறையிட்ட ஆயுள் காலத்தை விட அதிகமானது என்றால் எங்களால் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்க முடியுமா? இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், 1000 மாதங்களை விட சிறந்தது, 83 வருடங்களை விட அதிகமான வருடங்கள் சிறந்த ஒன்றாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கிய ஒரே ஒரு இரவு, அந்த இரவில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த நாளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எடுக்க வேண்டிய சிரத்தை அல்லது அதற்காக வேண்டிய முயற்சி என்ன செய்திருக்கிறோம்? அந்த முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? எங்களுடைய ஆரம்ப நாட்களில் அதற்கான பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும். இரவு வணக்கங்களில் உயிரோட்டமாய் கலந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுதலில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்க வேண்டும். இஸ்திக்பார்களில் திக்ர்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டியிருக்க வேண்டும். இந்த இறுதி 10 நன்மைகளை செய்வதற்காக வேண்டி சிரமம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய பழக்கம் என்னவானது தெரியுமா? இறுதி 10 வந்துவிட்டால் மாத்திரம் அதற்காக வேண்டி ஏதோ சிரமம் எடுக்கிறோம் என்கிற பெயரில் சிரமம் எடுப்பது. ஆனால் நடப்பது என்ன? அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கிறோம் என்கிற பெயரில் முயற்சித்து ஃபஜ்ர்களை இழப்பது, தொழுகையில் உயிரோட்டமற்று போவது, ஏதோ ஒன்றை செய்வது, இரவு காலங்களில் இபாதத்துக்கு பதிலாக வீணான விளையாட்டுகளில் நேரத்தை கழிப்பது என்று எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறி போனது. காரணம், இபாதத்துக்காக வருகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம் என்கிற பெயரில் எங்களுக்கு நிரந்தரமான தூக்கத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய எத்தனை மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, காரணம் என்ன தெரியுமா? பழகவில்லை. 20 நாட்கள் பழகாத ஒரு பழக்கத்தை 21வது நாள் முதல் நாம் எப்படித்தான் கண்டுகொள்ளப் போகிறோம்? புதிதாக பழக முயற்சிக்கிறோம். அதையும் கடைசியில் கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாத அளவுக்கு இறுதி நாட்களோடு ஓடி போய் விடுகிறோம், பள்ளி வாயிலை மறந்து போய் விடுகிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்படி இருந்தால் எங்களுடைய முயற்சியினுடைய வீரியம் என்ன என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் பாருங்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவனாக எம்மை அழைத்து பேசுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல் லிஇபாதி, என்னுடைய அடியார்களை அழைத்து நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள், இபாத் என்றால் யார்? வணக்கம் செய்பவன். அபத, வணங்கினான். வணக்கம் செய்பவன் தான் என்னுடைய அடியான் என்பதை அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்லித் தருகிறான். என்னுடைய அடியார்களை, என்னை வணங்குபவனை, இரவு வணக்கங்களில், ஃபர்லான வணக்கங்களில் அவனுடைய செயல்பாடுகள் முழுவதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்டவனை அழைத்து சொல்லுங்கள். யகூலுல்லதி ஹிய அஹ்சன், நல்லதை அழகியதை சொல்லுமாறு அவர்களுக்கு சொல்லுங்கள். நல்லதை சொல்லுமாறு சொல்லுங்கள். அன்புள்ளவர்களே, நாங்கள் நல்லதை சொல்லுமாறு சொல்லுவதற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். நல்லதை சொல்லுதல் என்பது அடுத்தவர்களுக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, நாம் பேசுகிற பேச்சில் எங்களுடைய நாவு அடிக்கடி மொழிய வேண்டிய திக்ர்கள், இஸ்திக்பார்கள், இவை அனைத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். நல்ல பேச்சுக்களை பேசுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். காரணம், இன்ன ஷைத்தான் யன்ஸு பைனஹும் இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா. அல்லாஹ் சொல்றான், ஏன் நான் நல்லதை சொல்றேன் தெரியுமா? ஷைத்தான் உங்களோடு இருந்து உங்களுக்கு மத்தியிலே பிணக்கங்களை ஏற்படுத்தி குளறுபடிகளை தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே நல்லதை பேசுங்கள். நாங்க பேசுற வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய சில சருகுதல், நாம் இரட்டை அர்த்தங்களில் அல்லது வேறு வேறு அர்த்தங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிலரை கோபமூட்டி எங்களுக்குள்ளால் பிளவுகளை தருவதற்கு கூட வாய்ப்புண்டு. அல்லாஹ் சொல்றான், அப்படியான ஒரு நிலைமையை நீங்க வச்சிடாதீங்க. என்றால் ஷைத்தான் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அழைத்து அந்த அடியார்கள் செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி வர வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கி வருகிற நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.
எங்களுக்குள்ளால் பகைமைகளை, குரோதங்களை வளர்த்துக் கொண்டு நாம் செய்யும் காரியங்கள் அல்லாஹ்வை சென்றடையாமல் இடையில் அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். ஆனால் ஷைத்தான் எங்களுக்குள்ளால் குளறுபடிகளை ஏற்படுத்தி எங்கள் நன்மைகளை அந்தரத்தில் தொங்கவிட காத்துக் கொண்டிருக்கிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே அல்லாஹ்வை உண்மையாக வழிபட்டு வாழுகிற ஒரு அடியானாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை, காலங்களை கொடுக்கும் அடியானாக இருந்தால், அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற ஒரு புகழ்ந்துரையை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இபாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, என்னை வணங்கும் அடியான், எனக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் தியாகம் செய்யும் அடியான், அப்படிப்பட்ட அடியானுக்கு லைஸ லக அலைஹிம் சுல்தானுன், அவனுக்கு எந்த விதமான ஆட்சி அதிகாரம், அதாவது அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களும் கிடையாது. அதாவது ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன வணங்குற என்னுடைய அடியார்களுக்கு உன்னிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. நீ எப்படியுமே அவர்களை வழிகெடுக்க முடியாது, அவர்களை நெருங்க முடியாது. அல்லாஹ் தஆலா எங்களுக்காக ஷைத்தானிடம் போட்ட சவால் அது. ஷைத்தான் அல்லாஹ்விடம் போட்ட சவால் என்ன? உன் அடியார்களை எல்லாம் நான் வழிகெடுப்பேன். ஆனா அல்லாஹ் ஷைத்தான்கிட்ட போடுற சவால் என்ன தெரியுமா? என்ன வணங்குற என்ன அடியானை உன்னால் கெடுக்க முடியாது, உனக்கு அதிகாரமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா எமக்காக வேண்டி எம் மீதுள்ள நம்பிக்கையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். பாவி அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் வார்த்தைக்கு புறம்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்னையும் உங்களையும் விட ஒரு துர்பாக்கியசாலிகள் யார்தான் இருக்க முடியும்? ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று பார்க்கலாம். எங்களுடைய மிக முக்கியமான பழக்கமாக இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு என்கிற ஒரு பகுதியை தேடுகிற முயற்சிக்காக மட்டுமின்றி, அந்த இரவிலே நன்மைகளை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஃபர்துகளை நாசம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி விடாமல், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் சொற்பமாகத்தான் அமல் செய்ய கிடைக்கிறதா, பரவாயில்லை, செய்கிற அமலை உயிரோட்டமாக செய்து ஃபர்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை இந்த கடைசி நாட்களில் புரிந்து செயல்படுவோம். அல்லாஹ் தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் ஞாபகம் ஊட்டினேன். அந்த தொடராக அல்லாஹ் தஆலா ஒரு வேண்டுகோளாக ஒரு விடயத்தை கேட்கிறான். சிந்தனையுள்ள மனிதர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுவோம் என்பதனால் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா மாயிதாவில், அஃபலா யதூபூன இலல்லாஹ் வ யஸ்தக்ஃபிரூன, நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு வரமாட்டீங்களா? அவன்கிட்ட இஸ்திக்பார் கேட்க மாட்டீங்களா? இதை அல்லாஹ்வே கேட்கிறான். ஈமானிய சொந்தங்களே, வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய குணாதிசயத்தை சொல்லித் தருகிறான். நீங்க அல்லாஹ்ட்ட வரமாட்டீங்களா? இஸ்திக்பார் செய்ய மாட்டீங்களா? தௌபா செய்ய மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்விக்கு என்னிடமும் உங்களிடமும் இருக்கிற பதில் தான் என்ன? ஈமானிய சொந்தங்களே, அந்த பதிலை சிந்திப்பதோடு இந்த ரமதானுடைய மாதம் முடிவடைகிறது என்றால் அடுத்து பெருநாளை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கிறோம். அந்த பெருநாளின் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை இருக்கிறது. என்ன? ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கூட்டாக சேர்ந்து கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் இருந்தால் அதனோடு சேர்ந்து பயணிப்பது தான் ஏற்றமானது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்படைவதற்காக ஷைத்தானே கற்றுத்தந்த ஒரு வார்த்தை, ஒரு துஆ, ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று வருகிற சூரா பக்ராவினுடைய 255வது வசனம். இந்த வசனத்தை அவன் கற்றுத்தருகிற பொழுது அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தால் விளங்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து அவனுடைய வருகை இருக்கிறது. எப்பொழுது ஆரம்பித்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் 3 நாட்கள் அவருடைய வருகையை நாங்கள் அந்த செய்தியிலே பார்க்கலாம். அப்ப கூட்டாக சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து அதற்காக வேண்டி ஒருவரை நியமித்தும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிகிறதா இல்லையா? அப்படி என்றால் தனித்து செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டவே இல்லை.
பகிரங்கமாக எல்லோரும் சேர்ந்து அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் இரண்டு. ஒன்றில் ஏழைகள் அந்த நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, நோன்பு நோற்ற ஒவ்வொருவருடைய நோன்பிலும் இருக்கிற சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்கலாமே, மனிதன் தானே, அந்த குளறுபடிகள் அவனை விட்டு தூய்மையாகுவதற்காக வேண்டி, இந்த இரண்டு பெரும் நோக்கங்களுக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற ஒன்று நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமை. அதை கூட்டாக சேர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடு இருந்தால் நிச்சயமாக அதனோடு சேர்ந்து பயணிப்பது எனக்கும் உங்களுக்கும் இன்றியமையாத கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கொடுக்க வேண்டும்? எல்லோரும் கொடுக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், சுதந்திரமானவர், அடிமை என்ற ரசூலுல்லாஹ் எல்லோரையும் சொன்னார்கள். எல்லோரும் கொடுக்க வேண்டும். எதை கொடுப்பது? உங்களுடைய உணவிலிருந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் எதை உங்களுடைய உணவாக உட்கொள்கிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கான ஜகாத்துல் ஃபித்ராக நீங்கள் வெளியாக்க வேண்டும். எப்படி வெளியாக்குவது? ஒரு சா என்பது 4 முத்துகள். 4 முத்துகள் என்று சொன்னால் அரிசியிலே நாங்கள் கணக்கெடுக்கிற பொழுது அதை கிட்டத்தட்ட 2.5 கிலோவிலிருந்து 3 கிலோ வரைக்குமாக அறிஞர்கள் ஒவ்வொரு வகையாக சொல்வார்கள். பேணுதலுக்காக வேண்டி 3 கிலோவை வைத்துக் கொள்வோம் என்று வையுங்களேன், அல்லது 2.5 கிலோவிலிருந்து கொடுக்கலாம். இந்த அளவீடு எங்களுடைய உணவில் இருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகிறது. எப்படிப்பட்ட வயதில் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும்? சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, நோயாளிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோரும் கொடுக்கத்தான் வேண்டும். சரி, அப்படியான ஒரு கடமையும் இந்த ரமதானினுடைய முடிவு எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. அதை ஷவ்வால் பிறை கண்டவுடன் அந்த சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சேர்க்கிற பொழுது நேர காலங்களோடு சேர்த்துக் கொள்ளலாம். ஆனாலும் கொடுப்பதற்கு பிறை கண்டதன் பிறகுள்ள அந்த நாளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி செய்யாமல் விட்டுவிட்டால் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற கடமை கொடுக்கப்படவில்லை என்றால் அது ஜகாத்துல் ஃபித்ராக அமையாது, சாதாரண தர்மமாகவே அமையும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சரி, இது போன்று எங்களுடைய காலத்தை நாங்கள் கடத்துகிறோம். ஒரு சிலர் எம்மோடு இருக்கிறார்கள். அவர்களில் நோன்பு நோக்க முடியாதவர்களாக போனவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் என்ன செய்வது? நியாயமான கேள்வி. இதில் 2 விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானிய சொந்தங்களே. ஒன்று, நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் நோயாளிகளாக, வைத்திய ஆலோசனை பெற்றவர்களாக, அந்த நோன்பை அவர்களால் மீண்டும் பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால், இப்பேற்பட்டவர்கள் விட்ட நோன்புக்காக வேண்டி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எப்படி தெரியுமா? இத்ஆமு தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கான உணவு கொடுக்க வேண்டும். ஒரு ஏழைக்கான உணவை அறிஞர்களுடைய தரப்படுத்தலில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு ஏற்றமான கருத்தாக நாங்கள் பார்க்கலாம். 2 வேளை உணவுகளைத்தான் அதிகமான அறிஞர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். சில வேளைகளில் அது சஹர், இஃப்தார் என்கிற 2 நேரங்களை உள்ளடக்கியதாக கூட இருக்கலாம். அதாவது காலை உணவு, மதிய உணவு அல்லது மாலை உணவு என்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு நாள் ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவுக்கு சாதாரணமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக, அரை சா என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1.25 கிலோ அரிசி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உணவு பதார்த்தத்தில் இருந்து. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்படியான ஃபித்யாவை கொடுக்க வேண்டியவர்கள் யார்? நோன்பு பிடிக்க முடியாதவர்கள், நோயாளிகளாக, நிரந்தர நோயாளிகளாக, நோன்பு பிடிக்க கூடாது என்று வைத்திய ஆலோசனை பெற்ற வயோதிபர்களாக இருப்பவர்கள் இவர்கள் செய்ய வேண்டும். அடுத்த சாரார் யார்? பயணிகளாக, சாதாரண நோயாளிகளாக இருந்து நோன்பை விட்டவர்கள். இவர்கள் எதை ஃபித்யா கொடுப்பது? அவர்களுக்கு ஃபித்யா கடமை அல்ல. அவர்கள் நோன்பை கலா செய்ய வேண்டும், நோன்பை பிடித்தே ஆக வேண்டும். அவர்கள் எக்காரணம் கொண்டும் தப்பித்து விட முடியாது. அவர்கள் மேலதிகமாக உணவளிப்பது என்பது வேறு, ஆனால் அவர்கள் நோன்பை கலா செய்தே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஈமானிய சொந்தங்களே, இந்த 2 சாராரும் இஸ்லாம் வழிகாட்டுகிற சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்கள் எம்மில் இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டு வந்து விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்று சொன்னால், ஆரோக்கியம் இருந்தும் நோயற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தும் படைத்தவன் ரப்பை மறந்து வேண்டுமென்றே நோன்பை விட்டவர்கள் இருந்தால் இவர்களுக்கு ஃபித்யா கிடையாது, இவர்களுக்கு கலாவும் கிடையாது.
இவர்கள் தௌபா செய்தாக வேண்டும். வேண்டும் என்று ஒரு கடமையை உரிய நேரத்தில் செய்ய தவறியதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர வேண்டும். அவர்கள் ஆயுசுக்கும் அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டால் அல்லது மன்னிக்கப்படவில்லை என்றால் என்பதை முடிவெடுப்பவன் அல்லாஹ் என்பதைத்தான் நம்மால் சொல்ல முடியும். வேண்டும் என்று நோன்பை விட்டவர்கள் ஒரு பொழுதும் ஃபித்யாவுக்குள்ளாலும் கலாவுக்குள்ளாலும் வந்து சேர்ந்து விட வேண்டாம். அவர்களை இஸ்லாம் அப்படியான ஒரு கேட்டகரியில் வைக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து அல்லாஹ் எமக்கு கடமையாக்கிய கடமைகளை சரியாக செய்து அதில் தந்திருக்கிற சலுகைகளை எம் தேவைகளுக்கு ஏற்ப சலுகைகளை பயன்படுத்தி அதிலும் இருக்கிற நிவர்த்தி செய்கிற வடிவங்களை அறிந்து புரிந்து அவற்றை நிறைவேற்றி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்வா என்கிற ஒன்றை தருவதற்காக தந்த இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.